பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜீவனுள்ள புஸ்தகமாகிய இந்த பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, படிப்பில் தோல்வி, திருமண காரியத்தில் தோல்வி, நீங்கள் நினைக்கிற காரியத்தில் தோல்வி 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 தோல்வி. நிறைய பேர் அந்த தோல்வி அடைந்து அந்த தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். அந்த தோல்வியை தாங்க முடியாமல் வெறுப்பாகி விடுகிறார்கள். தோல்வியை தாங்க முடியாமல் அநேகர் வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு கடந்து போகாதீங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படலாம். அது ஆயத்தமாக்கப்பட்டாலும் வசனம் சொல்கிறது, ஜெயமோ படைத்த இயேசுவால் வரும். ஜெயமோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் நமக்கு கிடைக்கும். அந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சோத்திரம். நீங்கள் சார்ந்து வாழும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகத்திலே 39வது சங்கீதத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி, அவர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் நம்பி இறங்குகிற காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவராகிய கர்த்தர் தருவார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டு நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நீங்கள் மனப்பூர்வமாக நம்புங்கள். நீங்கள் மனப்பூர்வமாக அந்த இயேசுவை நம்பும்போது உங்களுக்கு ஜெயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். தாவீது வாழ்க்கையில், தானியேல் வாழ்க்கையில், எஸ்ரா, நெகேமியா போன்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயமானதை எப்படி செய்ய முடிந்தது? அவர்களெல்லாம் படைத்த தெய்வத்தை மனப்பூர்வமாக நம்பினார்கள். மனப்பூர்வமாக ஆண்டவரை நம்பினார்கள். நீங்கள் மனப்பூர்வமாய் உங்களை படைத்த தெய்வத்தை நம்பும்போது உங்களுக்கு ஜெயமான காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வாராக. 2வது சங்கீத புஸ்தகம் 145வது சங்கீதத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு, அதாவது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக ஜெபம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நீங்கள் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில், அதான் வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் மனப்பூர்வமாக ஜெபிக்கும் போது, உற்சாக மனதோடு ஜெபிக்கும் போது, தன் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் அன்னாலை போல ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்களுக்கு ஜெயமானதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? செய்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். 3வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது, பரிசுத்த தேவனால் இயக்கப்படுகிற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியாக தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் வேணுமா? நீங்கள் வெற்றியான வாழ்வு வாழணுமா? வெற்றியான ஜீவியம் பண்ண வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் 3 காரியங்களை கடைப்பிடிங்க. படைத்த தெய்வத்தை மனப்பூர்வமாக நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, நீங்கள் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள்.
அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். மூன்றாவது, தேவ ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தோல்வி அடைந்து தற்கொலைக்கு ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, தோல்வியினால் குடித்து விட்டு தோல்வியினால் மனம் தளர்ந்து போய் ஆண்டவரே ஒரு மனம் நொந்த நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை நீங்கள் மாற்றி ஒரு ஜெயமானது செய்யும்படி, ஜீவனுள்ள தெய்வமாக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மன பாரங்கள் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தரை மனப்பூர்வமாக நம்புங்கள். ஜெயம் உங்களுக்கு. தோல்வி இல்லை. தளர்ந்து விடாதீங்க. ஆமேன்.